ஒரு ஆன்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டு அதே குடும்பத்தில் தான் வந்து பிறக்குது அப்படின்றத ஜோதிட ரீதியாக சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். அது அவங்க ஜாதகத்திலே தெளிவாக பார்த்துடலாம். அது எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னா சிம்பிளான விஷயந்தான். இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு தாத்தா இறக்குறாரு. தாத்தா இறந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2-3 வருஷம் கழித்து ஒரு பேர குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம், இது வந்து தாத்தா தான் இங்கே பிறந்திருக்காரு, பேரனா பிறந்திருக்காரு இந்த வீட்டில் அப்படின்னு. அது எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னா, ஜோதிடத்தில் தசாபுத்தி இருப்பு காலம்னு இருக்கு. அதாவது அந்த தாத்தா வந்து இறக்கும்போது என்ன தசாபுத்தி அதை பார்க்கணும். இந்த குழந்தை பிறக்கும்போது என்ன தசாபுத்தி ஸ்டார்டிங் அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். சிம்பிளான விஷயம்தான். இப்போ அந்த தாத்தா இறக்கும்போது சுக்கிர தசையில் ஒரு ராகு புத்தியில் இறக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பேர குழந்தை பிறக்கும்போது என்ன தெரியுமா இருக்கும்? அதே சுக்கிர தசையில் ராகு புத்தியில் இந்த குழந்தை பிறக்கும். ஸோ அப்போ அப்படியே கண்டினியூஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம்.